வணக்கம் நண்பர்களே. டிடிவி தினகரன் இப்பொழுதும் ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரு செய்தி அறிக்கை. அது என்ன? அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவில் வந்து சேரும். ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்லியிருக்கார். என்னென்னா, இப்போதும் நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். யாரை குறிப்பிடுகிறார்? அப்படி யாரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் குறிப்பாக அவர் ஒரு பேரை குறிப்பிடுகிறார். யார்? அண்ணாமலை. அவர் அந்த கூட்டணியில் இவர் அங்கம் அதாவது தற்சமயம் இவர் இருக்கிறதா சொல்லப்படுற என்டிஏ கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவர் இருக்காரானே தெரியல. யார்? அண்ணாமலை இருக்காரானே தெரியல பாஜகவில். ஏன்னா அவர் தனி ரூட்டு. அப்போ எப்படி அவர் பாஜக கட்சியில் சேர்த்துக்க முடியும்? ஸோ அண்ணாமலை தினமும் என்னை தொலைபேசியிலும் நேரிலும் சந்திக்கிறார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கார் டிடிவி தினகரன். அப்போது கூட்டணியில் இல்லாமல் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்கிறவங்கள தினமும் ஃபோன்லேயும் நேர்லேயும் சந்திக்கிறதா டிடிவி சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பொய்யா இருக்கணும் அது? எது தினகரன் சொல்கிறது பொய்யா, அல்லது அண்ணாமலை நடிக்கிறாரா? மாநில தலைமைக்கு எதிராகவே வேலை செய்கிறாரா? இல்லை கட்சியோடைய தேசிய தலைமை சொல் பேச்சே கேட்காம யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாது, என்ன பேசணும், என்ன இது பண்ணணும், இப்படிங்கிற எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லைன்னு தான் நம்ம வெளியில் நம்புகிறோம். ஆனால் தினமும் அவர் ஒரு அறிக்கையை விடுவது, யாரையாவது ஒருத்தர் போய் பார்க்குறதுன்னு அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரா? வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக மேலிடத்துலேருந்து ஏதோ ஒரு தகவல் கொடுத்துருக்கணும். அவரையும் விட்டுறாதீங்க, இவரையும் விட்டுறாதீங்க. இன்றைக்கி தமிழிசையம்மா கூட சொல்கிறாங்க, அந்த அண்ணாமலை விஜய் வந்து ஜனநாயகன் எங்களோட வரணும் அப்படின்னு. இவ்வளோ கீழ்த்தரமாக பாஜக போகணும்னு என்னோடய எண்ணம். டிடிவி தினகரன் சொல்கிறது உண்மையாக இருந்து தமிழிசை அம்மாவுடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாஜக ரொம்ப கீழிறங்கி போகுது. இந்த அண்ணாமலை தமிழிசை மாதிரி ஆட்களை வச்சு கீழிறங்கி போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ தூரம் ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை இல்லை. அதுலேயும் குறிப்பாக வெளிப்படையாக பேசுகிறார் டிடிவி தினகரன். நேற்று நம்மளுடைய இதில் போட்டிருந்தோம், அவங்கெல்லாம் ஒரு மாயை கிரியேட் பண்ணுறவங்க. இவங்க பேசுனாங்கன்னா மக்களுக்கு எரிச்சல் வரும், ஒரு வெறுப்பு தான் வரும். என்ன இது, ஒரு ஆள்னே இவர் பேசிகிட்டு இருக்காரு, இவர் பின்னாடி நொண்ணாமலையெல்லாம் போய் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்கன்னு தான் தோணும். ஒரு பெரிய தேசிய அரசியல் கட்சி இது போய் இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட்டர்ஸை போய் பின்னாடி நிற்கிறது சரியாகவா இருக்குது? அண்ணாமலை நேரடியாக பேசினாரா அல்லது தொலைபேசியில் அழைத்தாரா? அவர் தான் விளக்கம் சொல்லணும். அவர் தான் விளக்கம் கொடுக்குற ரொம்ப இதாகிடுச்சு. கேமரா பார்த்தா ஓடி வந்து முன்னாடி வந்து கொடுப்பாரு. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.